கேட்டை எப்படி நம்ம எடுத்தோனே டைரக்ட்டா நம்ம அ ஜெனரலான ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் பாயிண்ட்ல வந்தோம்னா, புதனுடைய நட்சத்திரம். புதன் இஸ் மென்ட் ஃபார் அனாலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் திங்கிங். புதன் இஸ் மென்ட் ஃபார் கம்யூனிகேஷன். புதன் இஸ் மென்ட் ஃபார் அப்லிஃப்டிங் அதர்ஸ். மார்க்கெட்டிங். அ 2 பேருக்குள்ள சமரசம் பண்றது. ஒருத்தர சம்பாதிக்க வைக்கிறது, ஒருத்தர செட்டில் ஆக்க வைக்கிறது. இது எல்லாமே புதனுடைய பேசிக்கான ஒரு அடிப்படை குவாலிட்டீஸ். ஸ்கில், நாலேட்ஜ். அந்த புதன் எங்க போய் உட்கார்ந்திருக்கு அப்டின்னா, மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும், மேஜர் ஃப்ளக்சுவேஷனையும் குடுக்கக்கூடிய விருச்சிகத்தில போய் உட்கார்ந்திருக்கு. ஸோ எகைன் நான் சொல்ல வரது என்னன்னா, மேஷம் ரிஷபம் பெஸ்ட்டு, மேஷம் வொர்ஸ்ட்டு, விருச்சிகம் வொர்ஸ்ட்டு, மகரம் பாவம், ஐயோ! கடகம் பாவம். நோ. எல்லா ராசிகளுக்கும் சில பேசிக்கான ஒரு எனர்ஜி உண்டு. அந்த எனர்ஜி குடுக்குறது இந்த நட்சத்திரங்கள் தான். அங்க இருக்கிற நட்சத்திரங்கள். மேஷத்துக்கு அந்த ஃபியர்ஸ குடுக்குறது என்னன்னா, அங்க இருக்கிற அஸ்வினிங்கிற ஹீட். கேதுங்கிறது ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட். அஸ்வினி அத விட ஹாட்டஸ்ட். ஸோ வேகம். ஸ்விஃப்ட் அப்படின்னு ஒரு வேர்ட சொல்றோம். ட்ரிஃப்ட்ன்னு ஒரு வேர்ட சொல்றோம்னா, அங்க அஸ்வினி வந்துரும். அஸ்வினி இல்லாம அந்த வேகம் அங்க கிடையாது. அங்க இருக்கிற பரணி, சுக்கிரனுடைய நட்சத்திரம். அங்க இருக்கிற கிருத்திகை எகைன் ஹாட்டஸ்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த நட்சத்திர மண்டலங்கள் சேர்ந்து தான் ஒரு ராசி வந்து உருவாக்குது. ஸோ அந்த ஒரு நட்சத்திரத்துக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. அத குட்டா, பேடா அப்படின்னு நம்ம பார்க்கறத நானு கேட்டை வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிய வைக்கும்போது உங்களுக்கு தெரியும். அது ஏன் நம்ம பேடுன்னு பார்க்குறோம். அது ஏன் குட்டுன்னு சொல்றோம்ன்னு சொல்லிட்டு.